விசிகாவிலிருந்து விளக்கினார் ஆதவ் அர்ஜுனா. அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் என்ன, விலகுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பது பற்றி அறிக்கை ஒன்றையும் விரிவாக வெளியிட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. விசிகாவிலிருந்து விலக்கிய ஆதவ் அர்ஜுனா சமத்துவம், சமூக நீதி அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும் என அறிவித்துள்ளார். என்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொள்வது என்று முடிவெடுத்துள்ளதாகவும் விளக்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கடிதத்தில், நான் என்றும் மதிக்கும் அன்பு தலைவருக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வியூக வகுப்பாளனாக பணியாற்ற தொடங்கி கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்தேன். தங்களுடைய சீரிய எண்ணத்தின்பால் எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி பொறுத்தீர்கள். அந்த பொறுப்புகளோடு கடந்த 2 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் கட்சி பணியாற்றினேன். சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் சாதிய கட்டமைப்புகள், அதன் அடித்தளம், தொடர்ந்து நீளும் அதன் அதிகார கரங்கள், பாதிக்கப்படும் மக்களின் துயர்கள் ஆகியவற்றை நான் ஆற்றிய களப்பணிகளில் உணர்ந்தேன். அதற்கு எதிரான செயற்திட்டங்களை கொள்கை ரீதியாக வகுத்து என்னை செயல்பட வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன். எளிய மக்கள், குறிப்பாக சாதிய ஆதிக்கத்தினால் காலம் காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் நான் என்னை நமது கட்சியில் இணைத்துக் கொண்டேன். விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைகளிலும் நிலைப்பாடுகளிலும் எனக்கு எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை. குறிப்பாக கட்சியின் வளர்ச்சி என்ற ஒற்றை காரணியை தாண்டி எனக்கு வேறு எந்த செயற்திட்டங்களும் இந்த நிமிடம் வரை இல்லை என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனக்குள் எழுந்த சில நியாயமான கோபங்கள் மற்றும் மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களில் என்னிடமிருந்து வெளிப்படும் கருத்துக்கள் விவாத பொருளாக மாறுகிறது. அது ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறுவதை நான் விரும்பவில்லை. ஏற்கனவே கட்சியிலிருந்து என்னை 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது போன்ற வீணான விவாதங்களுக்கு வழிவகுக்க கூடாது என்று எண்ணுகிறேன். இனிவரும் காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியதைப் போல அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்ற அடிப்படையில் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் என்ற நிலைப்பாட்டோடு மத பெரும்பான்மைவாதம், பெண்ணடிமைத்தனம், மக்களை வஞ்சிக்கும் ஊழல் ஆகியவற்றை ஒழிக்கும் அரசியல் போராட்டங்களில் தங்களுடன் தொடர்ந்து பயணிக்கவே விரும்புகிறேன். எனவே என்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக என்னை விடுவித்துக் கொள்வது என்று முடிவெடுத்துள்ளேன். அரசியல் களத்தில் என்னை பயணப்பட வைத்து நேரடியாக களமாடச் செய்த தங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்களுக்கும் எனது நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியிலிருந்து வெளியேறும் இந்த கனமான முடிவை கனத்த இதயத்துடன் காலத்தின் சூழ்நிலை கருதியே எடுத்துள்ளேன். இனிவரும் காலங்களில் உங்கள் வாழ்த்துக்களுடன் மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி என்ற அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும். வாய்மையே வெல்லும் என குறிப்பிட்டுள்ளார் ஆதவ் அர்ஜுனா. முன்னதாக திருச்சியில் நேற்று பேட்டியளித்த விசிக தலைவர் திருமாவளவன், அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்காதது குறித்து ஏற்கனவே கருத்து தெரிவித்து விட்டேன். என்னை யாரும் அழுத்தம் கொடுத்து இணங்க வைக்க முடியாது. சில நேரங்களில் முதல்வரை பார்க்க முடியாத தருணங்களில் மற்ற அமைச்சர்களை பார்த்து பேசுவதுண்டு. அப்படித்தான் நான் அமைச்சர் ஏவா வேலுவையும் சந்தித்தேன். இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் முரண்பாடான கருத்துக்களை கூறுவது தவறு. 6 மாதத்திற்கு பின்பு கட்சியில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றால் அவர் அமைதியாக இருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு வேறு ஒரு செயல் திட்டம் இருப்பதால் தான் இதுபோன்ற கருத்துக்களை தொடர்ந்து பேசி வருகிறார் என்பதை உணர முடிகிறது. எங்கள் கட்சியின் நடைமுறையின் அடிப்படையில் தான் அவர் நீக்கப்பட்டுள்ளார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா தான் விசிகாவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.